ராஜேஷ் அண்ணா நமது தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அற்புதமான நடவடிக்கைகளில் ஒன்றான பசுமை தமிழ்நாடு இயக்கத்தில் படைகோடியில் இருக்கிற நம்முடைய கழக உறுப்பினர்களையும் புரிதலோடு செயல்பட வைக்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பூமி வெப்பத்தால் எந்தெந்த நாடுகளோ தன்னுடைய சுயநலத்திற்காக செய்கின்ற தவறுகளால் பூமி வெப்பமடைந்து இப்போ இந்த சம்மர்ல நாம பட்டுட்டு இருக்க அவஸ்தை இந்தியா பூரா உலகம் பூரா பட்டுட்டு இருக்க அவஸ்தை, தமிழ்நாட்டில் பட்டு இருக்க அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் இல்லை. அது யாரையோ பழி சொல்லிக்கிட்டு நம்ம அப்படியே போனோம்னா நாம இன்னும் மேல மேல இந்த குழந்தைகளோடு சேர்ந்து பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வருன்றதுனால அதுல இருந்து நம்ம பாதுகாப்புக்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகளை ஒவ்வொன்றா எடுத்து செய்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மரங்களை வளர்த்து கார்பனை குறைத்து வெப்பத்தை குறைத்து ஆக்சிஜனை பெருக்கி மழையை பெருக்கி மக்களை நல்ல முறையில் பாதுகாக்கின்ற முறையில் இந்த ஆலாம்பட்டு கிராமத்தில் நன்னிலம் அன்பு சகோதரர் சுகுமார் அவர்கள்
அரசு வளாகங்களில் நடத்தணும் சொல்லிட்டு எடுத்து பேசியிருக்கோம். இந்த செடிகள் பக்கத்தில் இருக்க செஞ்சி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக என்னுடைய துணைவியார் மல்லிகாராஜன் அவங்களுடைய முயற்சியால் ஏறக்குறைய 60,000 செடிகள் வளர்க்குற வேலையை செய்து மரங்கள் வளர்க்குற வேலையை செய்திருக்காங்க. நாட்டுக்காரில் டிடிஎம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்ற தலைப்பில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து ஏறக்குறைய இப்போ 70,000 செடிகள் வளர்த்து வெளியெடுத்திருக்கோம். ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டியில் நர்சரி தனியாக போட்டு அதுலேயும் ஒரு 15,000 செடிகள் அனுப்பியிருக்கோம். இன்னொரு 20,000 செடிகளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆக நம் பகுதியை நாம் பார்த்துக்கோம். தமிழ்நாடை பற்றி நம்மை பார்த்து மற்றவங்க பார்ப்பாங்க. இந்தியாவை பற்றி தமிழ்நாடை பார்த்து மற்ற ஸ்டேட்ஸ் செய்வாங்க என்ற அடிப்படையில் நாம் முதல்ல இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வோம். வரும்போதே நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம், பாராட்டிக்கிறதுக்கு வரலன்ற அது எனக்கு ரொம்ப இன்னும் இருந்தது. களப்பணியில் அக்கறை இருக்கிற நாம் ஒன்று கூடி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் பாதுகாக்கிற வேலையை செய்யறதுக்காக இன்னைக்கு இறங்கியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. உலக வெப்பமாயிடம் பேசினார். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை மறந்துடும். என்னன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. தனிநபர் ஒருத்தருக்கும் இருக்குது. நம்ம அதை என்னன்னு புரிஞ்சுக்காம கவர்மெண்ட்டே கொஸ்டின் பண்ணுறதுலே முக்கியமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வாட்டர் ஸ்கேரிட்டி, தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம்ன்றது. நம்ம இடத்துல முதல்ல நம்மளுக்கு ஒரு 10 மரம் நம்ம நட்டு அதை தேடி காத்து அது அடுத்த ஜென்ரேஷனை விட்டுட்டு போகணுன்றது தலையாய கடமையாக இன்னைக்கு ஒருத்தருக்கு இருக்கு. நம்ம ஜென்ரேஷனில் நம்ம மட்டும் தான் பார்த்துக்கணும். ஆனால் நம்ம ஒரு 10 மரம் நட்டு அதை நம்ம இந்த பூமிக்கு கொடுத்தோம்னா நமது அடுத்த ஜென்ரேஷன் ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் சேர்த்து வச்சு நல்ல கல்வி கொடுக்குறதுன்றத போய் இப்போ நம்ம வளத்தையும் நமது பூமியையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு தலையாய கடமையாக மாறி இருக்கு. அதனால எல்லாரும் வேண்டுகோள் என்ன கேட்குறேன்னா, உங்கள் வீட்டு அருகே இருக்கிற முள்வேலி மரங்கள், எல்லாரும் இந்த முள்வேலி மரங்களை பற்றி ஒரு அவேர்னஸே கிடையாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, முள்வேலி மரங்கள் இருந்தால் நம்ம அதை வெட்டி காய வச்சு அடுப்பு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சத்துக்கு வர்றதுக்கான முக்கிய காரணமே முள்வேலி மரங்கள் தான். அந்த முள்வேலி மரங்கள் என்ன செய்யுதுன்னா, அடியில் இருக்கிற 50 அடி 100 அடி வரைக்குமே அந்த வேர் உள்ள போய் உறிஞ்சி உங்களுக்கு வாட்டர் ஹார்வெஸ்டிங் முறையில் அது இருந்தால் கண்டிப்பாக பூமியில் தண்ணி இருக்காது. ரீசெண்டாக கூட இப்போ கவர்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம். பாலாறில் முள்வேலி மரங்கள் டோட்டலாக எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும், ஒரு ஸ்கீம் விடணும். எங்கள் மக்கள் உங்கள் சொந்த இடத்துல உங்கள் நல அருகில் இருந்ததுன்னா அதை அகற்றி
மாடு இருக்கு. அந்த மிருகங்கள்லாம் வந்து தண்ணி இல்லாம நீங்க இது பண்றீங்க. ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்ல இருக்கிற மிருகங்கள் ஏன் வருது? அங்க தண்ணி இல்லை, அதாவது ஊருக்குள்ள வர்றது எல்லாமே நடக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு கடமை என்னன்னா, நம்ம வந்து இருக்கிற எல்லா இயற்கையோட ஒன்றி வாழணும். நம்ம வாழ்க்கைக்காக இயற்கையை அழிச்சோம்னா நம்ம வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் தகுதியற்ற பூமியாக தரும். நம்மளே மாத்திரம்ன்ற அவேர்னஸை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கும் இந்த பூமிக்கும் இருக்கிற தொடர்பு, நீங்கள் பூமியை செழிப்பாக வச்சுக்கிறது தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டு போகிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மெசேஜ். நன்றி. முதல் மாணவனுக்கு ஒரு பாராட்டு. நம்ம காலாப்பட்டில் காலம் சென்ற அவர்களுடைய புதல்வர்கள் ஸ்கூல் பசங்க வாங்க, எல்லாரும் வீட்டுல போய் ஒரு செடி நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. மக்கள் மன்னனே, அன்பானே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல்.
விஜய் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் நான் வரேன். வெளியே
ஓடே போடலையா போடுறதுல போடுறோம் செக்ராட்டி இல்லை சரி இது எதனை காட்டும் போது சரி என்னென்ன இங்கே எதனை கட்டும் போது தண்ணி எல்லாம் வேணாம்